சாப்பிடும்போது ஒரு சிவனடியாருக்கு உணவு குடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஒரு சிவனடியாருக்கு உணவு குடுத்துட்டு தான் சாப்பிடணும் ஒரு சத்தியத்தோட இருந்திருக்காரு. ஒரு நாள் எந்த சிவனடியாருமே இல்ல. எந்த சிவனடியாருமே இல்ல. அவரும் தேடுறாரு. இல்ல. ஒரு அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு பைராகி. பைராகினா காசிலருந்து வருவாங்கல்ல. நான்கடவுள் படத்துல பார்த்திருப்பீங்க. மூஞ்சி பூரா முடி, சட வளர்த்துக்கிட்டு, அப்படியே இத பூசிக்கிட்டு, விபூதிய பூசிக்கிட்டு ஒரு சிவனடியார் இருந்திருக்காரு. அவர்ட்ட போய் கேட்டிருக்காரு, "இந்த மாரி எங்க வீட்ல வந்து நீங்க உணவு உண்ணணும். இது சத்தியம் எனக்கு. டெய்லி ஒரு சிவனடியாருக்கு உணவு குடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன்ருக்காரு." அதுக்கு அந்த பைராகி சொல்லியிருக்காரு, "6 மாசத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிடுற நாள் தான். ஆனா ஒண்ணு, நானு நரப்பசு தான் சாப்பிடுவேன்." குழந்தை அதாவது குழந்தை உணவு. அதாவது மனசனோட கறிய தான் சாப்பிடுவேன். அது குழந்தையா இருக்கணும். ஏன்னா, எவனாவது பொணத்த போய் எரிக்க போறான்னா தூக்கிட்டு வந்து சமைச்சு வச்சிடக்கூடாதுல்ல. அது குழந்தையா தான் இருக்கணும். அதுவும் மாசுபாடு அற்றா ஒரு குழந்தையா இருக்கணும்ன்ருக்காரு. எப்படி இருக்கும்? வீட்ல வந்து அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்கான். அந்த அம்மா பேரு திரு செங்காட்டு நங்கை. அந்த அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கான், இந்த மாரி ஒரு சாமி கேட்கிறாரு. அந்த சாமி வந்து நம்ம வீட்ல சாப்பிட சம்மதிச்சுட்டாரு. ஆனா குழந்தை கறிக்கு வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னு. அவங்க பையன் பேரு சீராளன். அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்கு, வேற யாரையும் கேட்கல. நம்ம பையன தான் கேட்கிறாரு. நீங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். அவன போய் கூட்டு வாங்க. நான் சமைச்சு வைக்கிறேன். அவர சாப்பிட வர சொல்லுங்கன்னு. அந்த சீராளன போய் கூப்ட்டு, பையன்ட்ட இப்படி அறுக்க விடுவானா ஒருத்தன்? அவன்ட்ட இப்ப பாருங்க, கோயம்புத்தூர்ல செல்போன் தரலைன்னு அம்மாவ கொண்டு விட்டான் ஒரு 9வது படிக்கிற பையன். சீராளன்ட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாரி சிவனடியார் கேட்கிறாருப்பா. இந்த மாரி உன்னைய உணவா சமைக்க போறோம்ன்னு. அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், இந்த உணவு தீயிக்கோ, இல்ல காகத்துக்கோ, கழுகுக்கோ ஆகப்போறிய உடம்பு. சிவனடியார் படைக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சின்னு வந்துட்டான். அப்ப அவரு கண்டிஷன் போடுறாரு. அம்மா கால புடிச்சுக்கிறணும். அம்மா அறுக்கணும். அப்பா கால புடிச்சுக்கிறணும். அம்மா அறுக்கணும். அறுத்து சமைக்கணும். சமைச்சு வச்சுட்டாங்க சார். ஏன் இப்படி ஒரு கடவுளு, ஒரு சிவனடியார் பக்தரா தானே இருக்காரு. எதுக்கு இப்படி சொன்னாரு? நான் இத முடிச்சுட்டு சொல்றேன் ஏன் சொன்னார்ன்னு. சாப்பிட வர சொல்ட்டாங்க. இலை போட்டு பையன் உணவ பரிமாறுறாங்க. அப்ப அந்த சிவனடியார் சொல்றாரு, "நான் தனியா சாப்பிட மாட்டேன். இன்னொரு சிவனடியார் இருந்தா தான் சாப்பிடுவேன்ட்டாரு." எப்புட்ருக்கும்? அவன் சொல்றான், "உங்கள கண்டுபிடிச்சதே பெரிய கஷ்டம் சார். உங்கள கண்டுபிடிச்சதே பெரிய கஷ்டம். இன்னொரு சிவனடியாருக்கு நான் எங்க போவேன்ருக்காரு. நீயும் சிவனடியார் தானே உட்காரு." பையன் இலையில சாப்பாடா இருக்கான். "உட்காரு" அப்படின்னாரு. எப்படி உட்கார முடியும்? உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அதுல நீங்க விருந்துல ஒரு மரபு தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சோகம் வந்தா கூட அந்த காலத்துல எந்திரிச்சு போயிருவாங்க. உட்கார்ந்துட்டு சொல்றாரு, "உங்க வீட்ல ஒரு பையன் இருப்பான்ல, சின்ன பையன் அவன கூப்பிடு" அப்படின்றாரு. நம்மளா இருந்தா எவ்வளவு கோவம் வரும். அவர் சொன்ன ஒரே வார்த்தை அதான் தமிழு. இன்று அவன் உதவான்ட்டாரு. இன்று அவன் உதவான். இன்னைக்கு பயன்பட மாட்டான்னு. அவங்க மனைவி கூப்பிட்டு திரு வெங்காட்டு நங்கை கூப்பிட்டு சொல்றாங்க, "சாமி தான் சொல்றாருல்ல, வெளிய போய் கூப்பிடுங்க." வெளிய போய் கூப்பிடுறாரு. "எந்தாய் வருக, என் குல கொழுந்தே வருக" அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பையன் ஸ்கூலுக்கு போன மாரியே வர்றாரு. அந்த இடத்துல வந்து அந்த சாமியார் இல்ல. கடவுள் காட்சி தரார். இந்த கதை எதுக்குன்னா, இது பக்தி கதை கிடையாது. இந்த கதை எதுக்குன்னா, எத்தனையோ உயிர கொன்றுப்பாரு அவரு. அவரு போர் வீரனா இருக்கும்போது எத்தனையோ உயிர கொன்றுப்பாரு. அந்த வலி தெரியாது. ஏன்னா அது நமக்கு தொழில். தொழில் தர்மம் அது தெரியாது. ஆனா அந்த வலிய உணர வைக்கிறதுக்காக தான் இந்த மாரியான கதைகள் நம்மள குடுத்துருக்காங்க. ஏன் இந்த ரோட்டரி கிளப்ல சேர்ந்தா நல்லதுன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு தெரியாம, அறியாம என்னமோ வேணா நம்ம செஞ்சிருப்போம். ஆனால் 10 பேத்துக்கு சேவை செய்கிற போது நாம் என்ன செய்தாலும் அது சரியாய். உங்கள புண்ணியத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஏதோ இப்ப நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம அப்பா செஞ்சிருக்கலாம். அவங்க தாத்தா செஞ்சிருக்கலாம். அப்படி யாராவது செஞ்சிருந்தா கூட 7, 7 ஜென்மத்துல செஞ்ச பாவம் ரோட்டரி கிளப்ல சேர்ந்தா போயிரும். இதுக்கு தான் சார் கைதட்டணும். ரொம்ப நான் உண்மைய சொல்றேன். இப்ப இப்ப எத்தனையோ பேரு தப்பா நினைக்காதீங்க. பிராய்லர் கடை வச்சிருக்காங்க. டெய்லி கோழிய ஒருத்தர் வெட்டுறாங்க. அதுக்கு அதுக்கு அப்படி தப்பா சொல்லல அவங்கள. அந்த வலிய என்னைக்காவது ஒரு நாள் உணரலைனாலும், இந்த மாரி ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்,
பெரிய இடம், முதியோர் இல்லம் இப்படி போய் குடுத்துட்டோம்னா, நமக்கு ஓரளவுக்கு நல்லது கிடைக்கும்.